ஒரு கல்யாணம் எப்ப முடியுது? தாலி கட்டும்போது தொடங்குற ஒரு பந்தம் 2 பேர் கையெழுத்து போடும்போது முடிஞ்சிடுதா? இல்ல 2 மனசு பிரியும்போது முடிஞ்சிடுதா? கேக்குறதுக்கு இது ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா சட்டப்படி இது ரொம்பவே சிக்கலான ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் 2 நாள்ல முடிஞ்சு போன ஒரு திருமணத்தோட கதை. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ் மூலமா மன ரீதியான கொடுமை அப்படின்னா என்னன்னு இந்திய உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு மிக முக்கியமான விளக்கத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். வெறும் 2 நாள். இந்த ஒரு அதிர்ச்சியான உண்மையோட தான் நம்ம கதை தொடங்குது. ஒரு சட்ட வழக்குக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உணர்ச்சி போராட்டமோ டிராமாவும் இருக்குனோ இது நமக்கு தெளிவா காட்டுது. நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது உச்சநீதிமன்ற தீர்ப்புல இருந்து எடுத்த ஒரு நேரடி வாக்கியம். கல்யாணம் ஆன அடுத்த நாளே ஒருத்தர் திட்டி செருப்பால அடிச்சுக்கிற அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு. ஒரு உறவோட ஆரம்பமே இப்படி ஒரு போர்க்களமா மாறினா அதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதுதான் இந்த வழக்கோட தொடக்க புள்ளி. சரி, வாங்க இந்த துரதிருஷ்டவசமான கல்யாணத்தோட கதைக்குள்ள போகலாம். இதுல சம்பந்தப்பட்டவங்க கணவர் கே. ஸ்ரீனிவாஸ் ராவ், அப்புறம் மனைவி டி.ஏ. தீபா. அவங்களோட உறவு எப்படி ஆரம்பிச்சு இவ்ளோ வேகமா ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க. ஏப்ரல் 25ஆம் தேதி கல்யாணம், 26ஆம் தேதி சண்டை, 27ஆம் தேதியே பிரிவு. அதாவது 48 மணி நேரத்துல ஒரு பந்தம் உடைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் சில மாசத்துல இது வெறும் குடும்ப பிரச்சனைங்கிறத தாண்டி ஒரு கிரிமினல் புகாரா மாறுது. இங்க இருந்துதான் அசல் சட்ட போராட்டமே தொடங்குது. சின்னதா ஆரம்பிச்ச ஒரு சண்டை இந்தியாவோட நீதிமன்றங்கள் வழியா பயணம் செஞ்சு ஒரு பெரிய சிக்கலான சட்ட போராட்டமா மாறுச்சு. ஒரு 10 வருஷத்துக்கும் மேல நீடிச்ச இந்த வழக்கோட பயணத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த கேஸ்ல 2 பேரோட நோக்கமும் நேர் எதிர்மாறா இருந்துச்சு. மனைவிக்கு கணவரோட சேர்ந்து வாழணும், கணவருக்கோ இந்த உறவை மொத்தமா முடிச்சிடணும். மனைவி வரதட்சணை கொடுமையை காரணமா சொன்னாங்க, கணவர் மன ரீதியான கொடுமையை காரணமா சொன்னாரு. ஒரே கல்யாணம், ஆனா 2 வெவ்வேறு கதைகள். இதுதான் கோர்ட் முன்னாடி இருந்த பெரிய சவால். இந்த கேஸ் எப்படி கோர்ட்ல மேல மேல போச்சுன்னு இந்த ஸ்லைட் சிம்பிளா சொல்லுது. முதல்ல ஃபேமிலி கோர்ட் கணவருக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துச்சு. ஆனா ஹைகோர்ட் அந்த தீர்ப்பை மாத்தி மனைவிக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துச்சு. இப்படி 2 கோர்ட்லயும் தீர்ப்பு மாறி மாறி வந்ததால தான் இந்த வழக்கு கடைசியா நம்ம நாட்டோட உச்சநீதிமன்றத்துக்கே போச்சு. இப்போ நாம இந்த கேஸோட மையப்புள்ளிக்கு வர்றோம். 2 பேரும் சேர்ந்து வாழவே இல்ல. அப்படி இருக்கும்போது மனரீதியான கொடுமைனா என்ன? அதை எப்படி நிரூபிக்க முடியும்? இந்த முக்கியமான கேள்விக்கு தான் உச்சநீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டியிருந்தது. மனரீதியான கொடுமைனா என்ன? சட்டம் அது இப்படித்தான் சொல்லுது. இது கண்ணுக்கு தெரியற காயங்களை பத்தி இல்ல, கண்ணுக்கு தெரியாம மனசுல ஏற்படுற ஆழமான வேதனையை பத்தி. ஒருத்தரோட செயல்களோ வார்த்தைகளோ இல்ல நடத்தையோ இன்னொருத்தரோட வாழ்றதையே நரகமாக்குச்சுன்னா அதுதான் மனரீதியான கொடுமை. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கொடுமையை செய்யறதுக்கு 2 பேரும் ஒரே வீட்ல இருக்கணும்னு அவசியமே இல்ல. உச்சநீதிமன்றத்தோட இந்த ஒரு வரி இந்த கேஸோட போக்கியே மாத்திடுச்சு. மனரீதியான கொடுமைக்கு 2 பேரும் ஒரே வீட்ல வாழணும்னு அவசியம் இல்ல. இது ஹைகோர்ட்டோட தீர்ப்பை மொத்தமா மாத்தி போட்டுச்சு. இது மூலமா டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்துல ஒருத்தர் தூரத்துல இருந்து கூட இன்னொருத்தரை மனரீதியா டார்ச்சர் பண்ண முடியும்னு சட்டம் ஏத்துக்குச்சு. அப்போ மனைவி செஞ்ச எந்த விஷயங்களை எல்லாம் கோர்ட்டு மனரீதியான கொடுமையா பார்த்துச்சு, அது வெறும் ஒரு கிரிமினல் புகார் மட்டும் இல்ல. கோர்ட்டோட பார்வையில அது ஒரு தொடர்ச்சியான தாக்குதல். பொய்யான அவதூறான குற்றச்சாட்டுகளை வச்சது, கணவரோட பேரை கெடுக்கணும்னு அவரோட ஆபீஸ்க்கு கடிதம் எழுதினது, வருஷக்கணக்கில் கேஸை இழுத்தடிச்சது, இப்படி இது எல்லாமே சேர்ந்து கணவரை மனரீதியா கொடுமைப்படுத்தினதா கோர்ட்டு முடிவு செஞ்சது. இந்த செயல்கள் எல்லாம் ஏன் ஒரு எல்லையை தாண்டினதா கோர்ட்டு நினைச்சிச்சு? இந்த கல்யாணத்தை ஏன் இனிமே காப்பாற்றவே முடியாதுன்னு கோர்ட் முடிவு பண்ணுச்சு? அதற்கான காரணங்களை இப்போ ஆழமா பார்க்கலாம். கோர்ட்டோட பார்வையில சில விஷயங்கள் மன்னிக்க முடியாத அளவுக்கு எல்லையை தாண்டி போயிடுச்சு. முதலாவது, கணவரோட அம்மா மேல வச்ச ரொம்ப கேவலமான ஒரு குற்றச்சாட்டு. 2வது, அந்த புகாரை கொடுக்காதேன்னு மனைவியோட சொந்த அம்மாவே அட்வைஸ் பண்ணதா சாட்சி சொன்னது. இந்த 2 விஷயமும் அந்த புகாரோட நோக்கம் உண்மையா இருக்காதுன்னு கோர்ட்டுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இவ்வளவு கசப்பான சம்பவங்களுக்கு பிறகு இந்த உறவுல நம்பிக்கையோ மரியாதையோ திரும்ப வர வாய்ப்பே இல்லைன்னு கோர்ட்டு முடிவு பண்ணுச்சு. இது உச்ச நீதிமன்றத்தோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கருத்து. உணர்வு பூர்வமா செத்து போன ஒரு உறவை சட்டத்தால மட்டும் உயிர்ப்பிக்க முடியாதுங்கிற உண்மையை இது ரொம்ப அழகா சொல்லுது. கோர்ட் சட்டத்தை தான் அமல்படுத்த முடியும், ஆனா அன்பையோ உணர்வுகளையோ கட்டளையிட முடியாது இல்லையா? இவ்வளவு வாதங்களுக்கு பிறகு கடைசியா அந்த கேஸ்ல என்ன முடிவு வந்துச்சு, கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அது ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை ரத்து பண்ணி ஃபேமிலி கோர்ட்டோட முதல் தீர்ப்பை உறுதி செஞ்சது. இதனால கே. ஸ்ரீனிவாஸ் ராவுக்கும் டி.ஏ. தீபாவுக்கும் இடையேயான திருமணம் அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வந்துச்சு. விவாகரத்து கொடுத்தாலும் கோர்ட் மனைவியோட எதிர்காலத்தை பத்தியும் யோசிச்சது.
வழக்குல அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தாலும் அவங்களோட நிதி பாதுகாப்புக்காக கணவர் 15 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு உத்தரவு போட்டுச்சு. இது சட்டத்தோட மனிதாபிமான பக்கத்தை நமக்கு காட்டுது. இந்த வழக்கின் தீர்ப்போட உச்சநீதிமன்றம் நிக்கல. இனிமேல் இந்த மாதிரி திருமண பிரச்சனைகளை எப்படி அணுகணும்னு சில முக்கியமான வழிகாட்டுதல்களையும் கொடுத்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த கேஸ பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். 10 வருஷம் கோர்ட்டு, கேஸு, சொல்ல முடியாத மன உளைச்சல், இது எல்லாம் தவிர்த்திருக்கவே முடியாதா? முடியும்னு சொல்லுது உச்சநீதிமன்றம். ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனைகள் அணுகியிருந்தா ஒருவேளை இந்த நீண்ட வலி நிறைஞ்ச பயணத்தை தவிர்த்திருக்கலாம். அதுக்கான வழியை தான் கோர்ட் இப்ப காட்டுது. உச்சநீதிமன்றத்தோட மெசேஜ் இதுதான். கோர்ட்டு கதவை தட்டுறதுக்கு முன்னாடி சமரசத்துக்கான கதவை திறந்து வைங்க. கோர்ட்டுகள் வழக்க விசாரிக்கிற இடமா மட்டும் இல்லாம சமரசம் செஞ்சு வைக்கிற மையங்களாகவும் செயல்படணும். ஒரு சின்ன பிரச்சனை ஒரு பெரிய சட்ட போராட்டமா மாறுறதுக்கு முன்னாடி பேசி தீர்க்க எல்லா முயற்சியும் எடுக்கணுங்கிறது தான் இந்த தீர்ப்போட ஆழமான செய்தி. கடைசியா இந்த வழக்கு நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வைக்குது. நம்மளோட அன்றாட உறவுகள்ல ஒரு பிரச்சனையை சரி செய்ய முயற்சி பண்றதுக்கு சரியான நேரம் எது? இதுக்கு மேல சரி செய்ய முடியாதுன்னு உணர்ந்து விலகி போறதுக்கான நேரம் எது? இந்த கேள்விக்கான பதில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை சூழலையும் உறவோட தன்மையும் பொறுத்தது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?